அஸ்லாமு அலைக்கும் டிபிஎஸ். நேத்தேமா இன்றைக்கு மழலன்னு சொல்லி கலகலப்பா காலையிலே ரெடி ஆயிட்டு வெளியால ரெடி ஆயினா மட்டும் சரி வருமா, உள்ளுக்கரிக்கிறாக்களே உற்சாகமா ஆக்கணுமே என்று சொல்லி காலையிலே சும்மா கலகலப்பா காலச்சாப்பாடு வாங்குறதுக்கு நடைப்பயணத்திலே போய் நமக்கான சாப்பாடை வாங்கிட்டு வந்திருக்கேன். பேக்கிலண்டா வெள்ளையா ஒன்று கூட கிடக்குன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு முட்டையும் கூடுதல் அதோட அட் பண்ணிட்டு முதல் கட்ட வழியாக சமோசாக்கு தேவையான கலவை வேற என்ன சீனியும் தண்ணியும் தான், இதெல்லாம் பெரிய கலவையாண்டு சொல்லி கெடுத்தீங்க இருந்து செல்றேன். இது மட்டும்தான் கலவை. ஒவ்வொரு பெரிய பெரிய உருண்டையா ஒரு 3 உருண்டையை போட்டு வாக்கிய வளவலண்டு இறக்கிட்டு அடுத்த கட்டமா முட்டையை தண்ணிக்கு இறக்கி அவிக்கிறது தான் வேலை. ஆனா அவிக்க போக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துக்கு பாருங்க. போட்டோன்னே பலார்ந்து உடைஞ்சிட்டு உடைஞ்ச முட்டையை சொபினால கட்டி சோக்க உள்ளுக்கரைக்கி சொபினை பிச்சு முட்டைக்கோதை நல்லபடியா உடைச்சு ஒரு வழியா திண்டுட்டு பட்ட சந்தோஷமா நான் பாலா போற அளவுக்கு தான் ஒரு சம்பவம் நடந்துக்கு. வெளியில வந்து பார்த்தா மழை அடிச்சு ஊத்துது. உடம்புக்கு கவ சரிக்கு காலுக்கு கவ செய்யல அந்த ஒரு கவலை தான். ஊபர் காராக்கள் கண்டிங்கன்னா மறக்காம பார்த்து கன்சிடர் பண்ணி தந்து விட்டுருங்கடா வாப்பா. ஏன்னா வெளியா விட்டு கடையில போய் இவனுக்கு வாங்கப்புல எனக்கு கேட்டேன். டவுசர்லாம் தனியா தரமாட்டாங்க, சேர்த்து மட்டும் தான் தருவண்டு சொன்னாங்க. எங்க சரி தனியா வாங்கலுமாண்டா சொல்லிடுங்க. அங்க இருந்து தனித்தனியா அங்க இங்க ஓடற முடிச்சிட்டு கடைசியா ஒரு இடத்த 2 பேர் ஒன்னா சந்திச்சு எங்களுக்கு ஒரே இடத்த வந்து இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சிட்டு பகல் சாப்பாட்டுக்கு சாப்பாடை வாங்கிட்டு நான் ரூமுக்கு போய் சந்தோஷமா சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் வாங்கின அதே சாப்பாடை ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதால நானே கேட்டு அந்த இடத்த போய் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தையால ஓடர்லாம் முடிச்சிட்டு இவன் வேற ஒரு சாப்பாடு வந்தான். என்னன்னு கேட்டா கொடுத்த ஒரு ஓடரை அவங்க கேன்சல் பண்ணிவிட்டாங்க. நமக்கு இன்றைக்கு இது ஃப்ரீதான்னு சொல்லி கொண்டு வந்தான். விலை கேட்டீங்கன்னா தலையால போடும். இதெல்லாம் நமக்கு தேவை கிடைச்சே நம்ம வாய்க்க போடுவோம் சொல்லி வளைச்சிருந்து நாங்க எல்லாம் திண்டுட்டோம். பரவாயில்ல ஒரு அளவுக்கு இருந்து அதுக்கப்புறமா உழைக்க போலியான்னு கேட்டீங்கன்னா அடிச்ச மலைக்கு ரூமுக்கே அடங்கிட்டோம். அண்ணாந்து பார்த்தா தான் கவலையா பார்த்தா நான் விடுறமா இல்ல அப்ப நான் ஓடுறமா இல்லைன்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டோம்.